இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளும் அங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சிறகடிக்காத சீரியலை பற்றி பார்த்து பேசி எல்லாம் வச்சும் பொழுது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா முக்கியமாக இந்த சத்யா விவகாரத்தை ரொம்ப நாள் இழுக்க வேணாம் அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னது தான். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு இடையில் அந்த சத்யா குறுக்க உங்களுக்குள்ள ஒரு விரிசலை கிரியேட் பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கிறது திருப்பி சொன்னது. ஏன்னா அந்த கதையில் இப்போ தான் முத்து மீனாவும் கொஞ்சம் நெருக்கமாயிருக்காங்க அப்படின்ட்டு அதை பாதியாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கதையை இப்போ எழுதும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சத்யாவை பற்றி முழுசாக தெரியாட்டியும் சில விஷயங்கள் மீனாவுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நடவடிக்கைகளில் நிறைய விஷயம் சத்யா பண்ணுறது தப்பு இருக்குது. அதே சமயத்தில் அந்த சிட்டி ரொம்ப மோசமான ஒரு ஆள், காலில் விட வைக்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் அவர் பண்ணார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே மீனா கூல் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, அடிச்சாரு, எல்லாம் முடிஞ்சு. அது கோபத்தில் ஒரு செகண்ட் நடந்தது. டக்குன்னு கையை முறுக்கும்போது உடஞ்சிருச்சு. அதோட விட்டுலாம் நம்ம அதை பற்றி. ஆனால் இவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறது உண்மைதானே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே முடிவுக்கு இப்போ சீதாவும் வந்தாச்சு. இன்னும் இவங்க அம்மா மட்டும் தான் ஒரு ரெட்ட மனசாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சந்திரா மட்டும். இப்போ என் வீட்டில் இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து மாலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம விட்ட குறை தொட்ட குறை மாதிரி தான் அந்த சிட்டியை எதுவும் பண்ணாமல் விட்டதுனால இப்போ சிட்டிக்கு காசை கொடுத்து திருப்பி வாய் அடைச்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய இந்த மாலை ஆர்டரை கெடுத்து விடுறதுக்கான எல்லா வேலைகளையும் இறங்குறாரு. ஏன்னா இது ஒரு பெரிய ஆர்டர், ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருக்காக பண்ணுறது. கல்யாணத்துக்கு மாலைலாம் ஒன்றும் முடியாது, மாலை மாத்திரம் தான் முக்கியமாகவே காமிப்பாங்க. அப்போ இப்போ 500 மாலையை ஆர்டரை கொடுத்துட்டு ஆர்டரை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ ஒரு வண்டியை இடம் மறித்து வண்டியில் ஆளுங்களை அடித்து ஏதாச்சும் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இதில் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த லோடு ஆட்டோவை ஓட்டுறதே முத்துவாக இருக்கணும், இல்லை லோடு ஆட்டோவில் முத்து இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இப்போ ஆட்களை வச்சு மறிக்கும் போது இவர் கீழே இறங்கி பட்டு 4 பேரை விட்டு அடித்து வெளுத்து வாங்கி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டான டைமுக்கு ஆர்டரை கொண்டு போய் சேர்க்கலாம். கொஞ்சம் டிலே வேணால் ஆகலாம், ஆனால் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு நினச்சி பெருமைப்படலாம். அப்படி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்போ ஆர்டரை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பணத்தில் பிரச்சனை. ஏன்னா 20,000 ரூபா கொடுத்த காசு பத்தலை, நாங்களே காசு போட்டு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ பூவெல்லாம் வாங்கினோன்னாங்க. இது இல்லாமல் கூட்டம் வந்தவங்களுக்கு சம்பளம் கிம்பளம்னு பார்த்தா வரப்போகிற 2 லட்சத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வரும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கான செலவு இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கான செலவில் 20,000 போக மிச்சம் 80,000 ரூபாய்க்கு இவங்க எங்கே போவாங்க? இவங்க கையில் இருக்க காசெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு இப்போ வாங்கி கொடுத்த நகையிலேருந்து எல்லாத்தையும் வச்சு பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ வேற யார்ட்டா கடனுக்கு போய் நிற்க வேண்டிய நிலைமை ஆகிடும். அதுலேயே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி தலைவரை பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அவங்க இவங்களை ஏதாச்சும் காலி பண்ணுற அளவுக்கு கோபத்தில் முத்து ஏதாவது 4-5 ரவுடிங்கன்னா அடிக்கலாம். அவ்வளோ பேர் ஒரு பெரிய படையை வரும்போது என்ன பண்ண முடியும்? இவரும் அடி வாங்கி நிற்கிற நிலைமை ஆகிடும். அதனால அங்கிட்டும் பிரச்சனை. ஸோ இந்த 2 பிரச்சனைகளும் நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் முத்து இதை சரி பண்ணி முத்து சண்டை காட்சிகள்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லைனா சத்யாவே சொல்லிடணும். சத்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சு என்னடா அது நம்ம அக்கா குடும்பத்துக்கு பெரிய ஐடியாயிடுமே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளார பூந்து விஷயத்தை இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால முத்து ஜாக்கிரதையாக இருக்கு அப்படின்னு அது நடக்கலாம். ஸோ சத்யாவே ஒரு வேளை மனம் திருந்தி இல்லை அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை சிட்டிக்கு தெரியாமல் இவங்க வீட்டு குடும்பத்துக்கு சொன்னதுனால காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.